துரோகம் இழைத்தவர்கள் பற்றி மீண்டும் பேசாதீர் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் எடப்பாடி பழனிசாமி துரோகம் இழைத்தவர்கள் பற்றி மீண்டும் பேசாதீர்கள் என்று தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்ன நடக்கிறது? முழு விவரங்கள். தலைமை வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் முடிவுகள் குறித்து, கட்சியின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காலை 10 மணி அளவில் இந்த ஆலோசனைக் கூட்டம் என்பது தொடங்கி 12 மணி அளவில் நிறைவு பெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகள் பலர், தற்போது திருச்சியில் புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிப்பதற்கு பதிலாக தேர்தலுக்கு முன்பாகவே புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமித்திருந்தால் அதிமுக திருச்சி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கும் அல்லது டெபாசிட் வாங்கியிருக்கும் என்று கட்சியில் உள்ள புதிய நிர்வாகிகள் பலர் அதிர்ச்சியில் இருப்பதாக அவர் பேசியிருக்கிறார்கள். அதே போல எடப்பாடி பழனிசாமி உடனே குறுக்கிட்டு தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதில் கட்சிக்கு விசுவாசமாக இல்லாமல் துரோகம் இழைத்து சென்றவர்கள் பற்றி இங்கு மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியை தேடி தர வேண்டும். அதிமுக புத்துணர்வுடன் புதிய எழுச்சியுடன் வெகுண்டு எழுந்து மீண்டும் ஆட்சி கட்டளையில் அமரும். நீங்கள் மனசோர்வு அடையாமல் கட்சி பணி ஆற்றுங்கள். புதிய நிர்வாகிகள் நியமிங்கள். புதிய நிர்வாகிகளுக்கு, இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்று அவர் பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. துரோகம் இழைத்தவர்கள் பற்றி மீண்டும் பேசாதீர் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் எடப்பாடி பழனிசாமி துரோகம் இழைத்தவர்கள் பற்றி மீண்டும் பேசாதீர்கள் என்று தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்ன நடக்கிறது? முழு விவரங்கள். தலைமை வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் முடிவுகள் குறித்து, கட்சியின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காலை 10 மணி அளவில் இந்த ஆலோசனைக் கூட்டம் என்பது தொடங்கி 12 மணி அளவில் நிறைவு பெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகள் பலர், தற்போது திருச்சியில் புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிப்பதற்கு பதிலாக தேர்தலுக்கு முன்பாகவே புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமித்திருந்தால் அதிமுக திருச்சி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கும் அல்லது டெபாசிட் வாங்கியிருக்கும் என்று கட்சியில் உள்ள புதிய நிர்வாகிகள் பலர் அதிர்ச்சியில் இருப்பதாக அவர் பேசியிருக்கிறார்கள். அதே போல எடப்பாடி பழனிசாமி உடனே குறுக்கிட்டு தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதில் கட்சிக்கு விசுவாசமாக இல்லாமல் துரோகம் இழைத்து சென்றவர்கள் பற்றி இங்கு மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியை தேடி தர வேண்டும். அதிமுக புத்துணர்வுடன் புதிய எழுச்சியுடன் வெகுண்டு எழுந்து மீண்டும் ஆட்சி கட்டளையில் அமரும். நீங்கள் மனசோர்வு அடையாமல் கட்சி பணி ஆற்றுங்கள். புதிய நிர்வாகிகள் நியமிங்கள். புதிய நிர்வாகிகளுக்கு, இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்று அவர் பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.